கடவுளே, இதுல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. நான் எப்படியாவது அவரை ஒரு தடவையாவது பார்க்கணும். எப்படியாவது இந்த க- கல்யாணத்தை நிறுத்திடணும் கடவுளே. ஒரே ஒரு டைம் நான் ராகுல பார்த்தா போதும். ஒரே ஒரு தடவை எப்படியாவது நான் அவரை பார்த்தணும். எங்க ஆளை காணா, இங்கதான் இருக்கான்னு சொன்னாங்க. சத்யா, ராகுல் குரல் மாதிரி கேக்குது. என்னங்க, நிஜமாவே இது நீங்க தானா? ராகுல், எப்படி வந்தீங்க? நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவன் மட்டும் அவங்களோட கல்யாணம் பண்ணி வச்சு செத்தே போயிடுவேன். சரிம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இல்லங்க, எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அழுகை நிறுத்து. எப்படிங்க அழுவாம இருக்க முடியும்? இங்க பாருமா, நான் வீட்டுல பேசிட்டேன். உங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க, எங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நிஜமா சொல்றேன். சீக்கிரமே நானு, அப்பா, அம்மா, பொம்மி எல்லாரும் வந்து உனக்கு பூ வச்சுட்டு போவோம். ஓகேயா? ஐ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க, என் செல்லம். உம்மா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? தெரியுமே. உங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தான், ஆனா உங்க அண்ணன் தான் ஒத்துக்கல, கோச்சிட்டு போயிட்டான். அவன் கிடக்கா, போனா போட்டு விடுங்க. என்ன அடிச்சான் தெரியுமா? என்னம்மா சொல்ற? அந்த அடிலாம் உங்க கூட நான் சேர்றதுக்கு தான் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். கஷ்டப்படாம கிடைக்கிற எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த அடி கூட வாங்கலனா எப்படி? உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த கதையெல்லாம் நான் சொல்லுவேன். நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உங்க அப்பாவை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. சத்யா, ஆனா நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், அவங்க அண்ணனோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு அவ்வளவு பெருசா உடன்பாடு இல்லம்மா. நான் வீட்டுல போய் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு உனக்கு சீக்கிரம் வந்து பூ வச்சுட்டு போயிடுவோம். ஆனா அதுக்கப்புறம் உங்க அண்ணன் சம்மதப்பட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும். அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. அவங்க மனசை மாத்த வேண்டியது என் பொறுப்பு. கேட்கும் போது சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆனா அவன் மனசு மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இல்லம்மா, நான் கண்டிப்பா அவங்க சம்மதத்தோட தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். உங்க அப்பா இருந்திருந்தா நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். அண்ணன் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாளைக்கு நீ வர போக இருக்கணும். அம்மா வீட்டுல இருந்து உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கீழே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது இல்லம்மா. நான் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், அவன் என் பேச்சை மீறி நடந்தா கண்டிப்பா நான் வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. சோ எவ்வளவு டிலே ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்க அண்ணனை ஒத்துக்க வைக்காம இந்த கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு பயமா இருக்குங்க. நீ பயப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. எப்படியும் இன்னும் 1 வீக்ல வந்து உனக்கு பூ வச்சு நாங்க நீ தான் பொண்ணு நான் தான் மாப்பிள்ளைன்னு நாங்க முடிவு பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் உன்னை சொந்தம் கொண்டாட முடியும். யாரும் வந்து உன்னை பொண்ணெல்லாம் கேட்க முடியாது. அதனால நீ பயப்படாதம்மா. சீக்கிரமே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பூ வச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அண்ணன் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்குவோம். சரியா? சரிங்க, நீங்க சொன்னா எதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். என் தங்கம். உம்மா. சரி, கீழே போலாமா? ம். உங்க அம்மா நினைப்பாங்க, என்னடா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணாம இன்னும். சொன்ன மாதிரியே என்ன வந்து கூட்டிட்டு போறீங்க. இப்போ உன் கையை மட்டும் தானே பிடிச்சு கூட்டிட்டு போறேன். நாளைக்கு உன்னை தூக்கிட்டே போறேன் தாலி கட்டிட்டு வந்து. ம். ஏய், நீயும் வாடி. வேணாக்கா, அப்புறம் அவங்க சொந்த பந்தம் யாரையுமே கூப்பிடலங்கிறீங்க. அப்புறம் நான் மட்டும் வந்தா நல்லா இருக்குமா? சித்தி, அப்ப காவியாவாச்சும் கூட்டிட்டு போறேன். அவளை வேணா கூட்டிட்டு போங்க. அவ ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும்ல. நீ வந்தா கொஞ்சம் பார்த்து எடுக்கக்குள்ள நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அக்கா, பொண்ணு வீட்டுல அம்மா அப்பா வராங்கல்ல. வராங்க வராங்க. அது இல்லாம இப்ப உள்ள மாடெல்லாம் நமக்கு எங்க தெரியுது, இந்த பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். அதுவும் சரிதான். யாரோ வந்திருக்காங்க போலயே. தம்பி, அந்த கதவை தர, யாரோ வந்திருக்காங்க போல. யாருட்டு இந்த நேரத்துல? தெரியலையக்கா, வரட்டும் பாப்போம். ரவியக்கா, ரவியக்கா, ஏண்டி அம்மா இப்படி உடைய ஆரம்பிச்சுவாங்க? நான் சொல்ற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க மூச்சு வாங்கிடுவீங்க. ஏண்டி வாய இந்த போல பழக்காம சொல்லுடி முதல்ல விஷயத்த என்னன்னு. உங்க அம்மாவும் அங்க பஸ் ஸ்டாப்ல உட்காந்து எவனோ ஒருத்தனோட ஒட்டி உரசி விளையாண்டுகிட்டு அவன் மேல உளுந்தெல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நெசத்தை தான் சொல்றேன். போய் பாருங்க அங்க. அவன் ஏதோ இன்டர்வியூக்கு போயிருந்தானே சொல்லிட்டு போனா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்ணுல பார்த்தேன், பார்த்தோன்னா மனசு கேட்கல, பதறி அடிச்சு ஒடியாந்து சொல்றேன். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு எங்க தெரியுது? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க பாடு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் வரேக்கா. பேர கெடுத்து குட்டி சோற ஆக்கிடுவாளாட்டுக்கே. ஏட்டி, உனக்கு கொஞ்சமாச்சும் மண்டையில மூளைன்றது இருக்கா? நம்ம புள்ளைய பத்தி ஒருத்தர் தப்பா சொல்றானா, அப்பெல்லாம் நீ திட்டாம நம்ம புள்ளைய திட்டிக்கிட்டு இருக்க. ஏக்கா, சொன்னது என்ன விஷயம்க்கா? ஏதோ ஒரு ஆம்பளை பையனை பத்தி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தலையே சுத்துது. அது என்ன கர்மமா வேணாலும் இருந்துட்டு போகுது. புள்ள வந்தவன கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்பயே கடந்து புள்ளைய திட்டிக்கிட்டு அலையிறா. நம்ம புள்ளைய பத்தி நமக்கு தாண்டி தெரியணும். சித்தி, அவங்க சொன்னதை நினைச்சா எனக்கே பயங்கர கோவமா வருது சித்தி. அப்படியே நீங்க அவங்கள திட்டுவீங்கன்னு நினைச்சா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. சித்தி, நீங்க கோவப்படலன்னா நான் ஒண்ணு சொல்றேன் சித்தி. நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். சரி, நான் என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலான்னு இருந்தேன். இப்ப அவங்க இப்படி பேசினதுக்கு அப்புறமும் நான் வாய மூடிட்டு இருக்கிறது நல்லது இல்ல.
ஏய், அவளே நொந்து போய் உட்காந்துருக்க, நீ வேற எதையாவது கொளுத்தி விட்டு அலையாதடா. மா நான் நல்ல விஷயம் தாம்மா பேச போறேன். சொல்லாதன்னு சொன்னா கேட்கவா போற? சொல்லி தொலை. மா நம்ம ஹரிஷ் இருக்கான்லம்மா, ஆமா. அவனுக்கு காவியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் நிச்சயத்துல தான் காவியாவை முதல்ல பார்த்திருக்கான். என்னலே சொல்ற? ஆமாம்மா, அவன் 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனான். உன் தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கட்டி தருவீங்களா உன் தங்கச்சியா அப்படின்னு கேட்டான். நீ வீட்ல பேசிட்டு என்னன்னு சொல்லுடா, நான் வெயிட் பண்றேன், ஒன்றும் அவசரம் இல்லை, உன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் கூட நீ பொறுமையா பேசு, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். நானே இதை பத்தி உன்கிட்ட சொல்லி சித்திட்ட பேச சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ நடந்திருக்கு, அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். காவியா வந்தோன்னே கேட்டா என்னன்னு தெரியும். ஏட்டி ரதி, வருண் சொல்றான்ல, அந்த தங்கமான பயட்டி. அவனுக்கு ஆத்தா அப்பன் 2 பேரும் இருந்தாங்க. ஆனா இந்த விவாகரத்து வாங்கிட்டாங்க 2 பேரும். இவன் சின்ன பயல்ல இருந்தே தனியா தாண்டி வளர்ந்தான். அவங்க ஆத்தா இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டா. 15 வயசு வரைக்கும் அவன் அப்பன் தான் பாத்துக்கிட்டான். 15 வயசுக்கு மேல அவனும் ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலைஞ்சிட்டான். பாவம் அந்த புள்ள அந்த 15 வயசுல இருந்தே தனியாவே தான் வாழுது. ஆனா நம்ம வருணை கூட நீ ஏதோ ஒரு வகையில சொல்லிடலாம், அவங்க அப்பன் தயவுல இருக்கான்னு. ஏம்மா, அவன் கிடக்குறான், அதாண்டி உண்மை. ஆனா அந்த பயலை நீ எதுவுமே சொல்ல முடியாது. தங்கமான புள்ள. 10ஆப்பு முடிச்ச கையோட இந்த சமையல் வேலைலாம் பார்ப்பாங்கல்ல, அதுல போய் சேர்ந்து அதுல சம்பாரிச்சு, அதுக்கப்புறம் அவன் ஏதோ காலேஜ்ல சேர்ந்து, அப்புறம் அவன் பட்ட படிப்பெல்லாம் முடிச்சு இப்போ நல்ல உத்தியோகத்துல இருக்காண்டி. கை நிறைய சம்பாதிக்கிறான். அவனே ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அந்த வீட்டுல அவன் மட்டும் பொங்கி சாப்பிட்டுட்டு இருக்காண்டி. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையாக்கா? அட ஆமாட்டி, இவன் ஃப்ரெண்டு தான் அவன். ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. புள்ள தங்கமான பையன். மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டாண்டி. எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவான். அம்மா நான் இது செஞ்சேம்மா, அது செஞ்சேம்மா, இது எனக்கு பிடிக்குமா, அது எனக்கு பிடிக்குமான்னு புலம்பி தள்ளிடுவான் புள்ள பாவம். நம்ம காவியா மேல அவன் ஆசைப்படுறானா, நீ கெட்டி கொடுத்துரு. உண்மையாவே அவ கொடுத்து வச்சிருக்காட்டி. என்னக்கா சொல்ற? ஆமாட்டி, நெசத்துக்கு தான் சொல்றேன். புள்ள தங்கமானவன். நீ கெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ தான் பார்க்கணும், நீ தான் எடுத்து வைக்கணும்ல எதுவுமே நினைக்க தேவையில்ல. அவன் எல்லாம் பண்ணிடுவான். அவனுக்கு சோறு பொங்க தெரியும், நல்ல உத்தியோகத்துல இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இருக்கிறது என்னமோ வாடகை வீட்டுல தான் இருக்கான். ஆனா பின்னும் பிற்பாடு கட்டுறதுக்காக இடமெல்லாம் வாங்கி போட்டிருக்கான். அதெல்லாம் நான் பாக்கலக்கா. பையன் நல்லவனா இருந்தா எனக்கு அதுவே போதும். சொத்து சுகமெல்லாம் அப்புறம் தான். எனக்கு ஒரே ஆசை என்ன இருந்துச்சுன்னா, காவியா அவ சம்பாரிச்சு அவளே அவளுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போகணும்னு நினைச்சேன். அப்பதான் போற இடத்துல அவளுக்கு ஒரு பொறுப்பு வரும் பத்தியா, நம்மளால எதையும் சாதிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமேன்னு நினைச்சேன். ஏட்டி ரதி, நான் தான் சொல்றேன்ல, கேளுட்டி. பையனை பத்தி நீ எந்த கவலையும் பட தேவையில்ல. பையன் தங்கம், அதுக்கு நான் பொறுப்பு. ஏக்கா, அம்மா அப்பா இல்லைன்னா யார்கிட்டக்கா போய் பேசுறது? ஏன் நான் இருக்கேன்டி, நான் அவனுக்கு எல்லாமா இருந்து செய்வேன். அவன் இன்னும் எனக்கு இன்னொரு புள்ள தான். நான் சொல்றதை கேளு. நீ இந்த கல்யாணத்தெல்லாம் மண்டபத்துல எல்லாம் வைக்க வேணாம். அதெல்லாம் வச்சாதான் கைக்கு நீர் ஊத்தணும், ஆள் தேடணும், அம்பு தேடணுங்கிற இதெல்லாம் வரும். நீ கோயில்ல வச்சுக்க. கோயில்ல வச்சு தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிசப்ஷனு அது சொல்றாங்களே, அது மாதிரி விருந்து வச்சுக்க. நல்ல யோசனைக்கா. மாமே வந்தோட விஷயத்த சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு எனக்கு நீ போனடி. சரிக்கா. இவங்க பேசாத பார்த்தா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்தை வச்சிருவாங்க போலயே. ஏடி அப்ப நான் கிளம்பவா? புள்ள வந்தானா சொல்லு, பெரியம்மா வந்தா அப்படிலாம் சொன்னான்னு சொல்லு. நாளைக்கு புறப்பட்டு ரெடியா இருக்க சொல்லு. சரிக்கா, சொல்றேன். ஐ பெரியம்மா, எப்ப வந்தீங்க பெரியம்மா? நான் காலையிலேயே வந்துட்டேன் புள்ள. நீ எங்க போயிட்டு வர? நான் இன்டர்வியூ போனேன் பெரியம்மா. அதை ஏன் கேக்குறீங்க? பெரிய கூத்து. நான் இன்டர்வியூவே போகல. பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பஸ்ஸுக்காக. அப்போ ஒரு பையன் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டான். அவன் பாட்டுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டான். எதுவும் பிரச்சனையாடி? இல்ல பெரியம்மா, நான் எல்லாம் பேசி நானே பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். சரிதா. ரொம்ப பிரச்சனை பண்ணானோ அந்த பையன்? இல்ல, நான் ஒரு 2-3 நாளாவே வந்து வம்பிழுத்துட்டு இருந்தான். வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தான் பஸ் ஸ்டாப்ல. அப்ப நானும் என்ன பண்ணேன், எந்திரிச்சு போனேன். இவன் போனோன்னு என்ன பண்ணிட்டான், என் முழு பிடிச்சி இழுத்தான் பாரு. நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். அடியேதும் பட்டுச்சாடி. நான் கீழே விழுகல, அந்த பெஞ்சிலே நான் விழுந்தேனா. அப்புறம் அந்த பையனே பிடிச்சிட்டான். என்ன ஆகும்? சொல்லு சொல்லு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு ஆண்டி பாத்துட்டாங்க. எப்படியும் அவங்க வந்து உன்கிட்ட வத்தி வச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதை சொல்லி நான் அழுதேனா, உடனே அந்த பையன் வந்து இனிமே நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், இனிமே உன் பின்னாடி வர மாட்டேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் அப்புறம் என்ன, என் மைண்டே மாறிடுச்சு. இன்டர்வியூ போய் நான் என்ன தன்மை நான் ஆன்சர் பண்றது? அதனால பேசாம வீட்டுக்கே வந்துட்டேன். சரி புள்ள, நான் கிளம்பவா?
பெரியம்மா சாப்பிட்டு போலாம் இரு. இல்லட்டி பெரியப்பா வந்துருவாரு. நாளைக்கு துணி எடுக்க போறோம். நீ புறப்பட்டு ரெடியா இரு. அண்ணன் வந்து உன்னை கூட்டிக்குவான். சரியா? ஐ ஜாலி. டேய் அண்ணா தர்ஷினி வராளா? உடனே நடிச்சிருவான். நீ சொல்லு பெரியம்மா. ஆமா உள்ள அவங்க அப்பா அம்மா பொண்ணு எல்லாரையும் தான் வர சொல்லியிருக்கு. அப்ப ஜாலி தான். ரதி புறப்படுறேன். புள்ள வரேன்டி. சரி பெரியம்மா பாத்து போ. சித்தி வரேன் சித்தி. காவியா பாய். தம்பி நீயும் பாத்து போ, கவனமா அம்மாவை கூட்டிட்டு போ. சரி சித்தி. பாய்டா. ஏண்டி அவனுக்கும் கல்யாணம் ஆக போகுது, வாடா போடான்னு கூப்பிடாதுன்னு சொன்னா கேக்குறியா? போமா. ஏய் நில்லுடி. பக்கத்து வீட்டுக்காரி உன்னை பத்தி அவ்வளவு கேவலமா பேசிட்டு போறா வந்து. நான் எந்த தப்புமே பண்ணலம்மா, நான் சொல்றேன்ல. சரி அழுவாத. ஆனா இனிமே நீ எந்த இன்டர்வியூக்கு அதுக்கு இதுக்கும் எதுக்கும் போக கூடாது. உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. என்னம்மா சொல்றீங்க? உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. அடங்கி உடங்கி வீட்டோட இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மா எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம்மா. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அம்மா 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 சொல்றது கேளுங்கம்மா. நான் சொன்னது சொன்னதுதான், அதுல எந்த மாத்தமும் கிடையாது. உங்க பெரியம்மா அப்ப எதுக்கு வந்துட்டு போறான்னு நினைக்கிற? உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு சொல்லிட்டு தான் போறேன். ப்ளீஸ்மா வேணாம்மா கல்யாணம்.